தி ரூஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இந்தியா முழுவதுமே ஒரு பேசும் பொருளாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அயோத்தி ராமர் டெம்பிள். இந்த அயோத்தி ராமர் டெம்பிள் எதுக்காக இவ்வளோ பேசும் பொருளாச்சு, இதனுடைய பின்னணி என்ன, எதனால இது அவ்வளோ ஒரு பேசும் பொருளுக்கும் தாண்டி இதனுடைய வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் அத்தனை பேருமே இதனுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஒரு அயோத்தி விஷயத்தை பற்றி ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் இன்னைக்கு ஒரு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவர் பெயர் கருணானந்தன், ஹிஸ்டரி ப்ரொஃபஸர். வெல்கம் பண்ணிடலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இவ்வளவு நாள், அதாவது இந்தியாவில் 2024 ஜனவரி மாதம் ஃபுல்லாக அதிகபட்சமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த ராமர் டெம்பிள் பற்றி தான். அதனுடைய பின்னணி, அதாவது வருஷத்துக்கெல்லாம் தாண்டி வரலாறு கணக்கில் அதை பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் திஸ் மேஜர் இஷ்யூ? இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா நாம ஒரு தேசமா சமயத்துல அந்த முன்னேற்றம்ங்கிறது நம்ம ஒரு பழங்குடி தன்மையிலிருந்து நவீனத்தன்மைக்கு மாறணும். இந்தியாங்கிறது தன்மையுடைய நாடு. இந்து மதம்னு சொல்லப்படுற அந்த மதம், அது ஏறக்குறைய ஒரு என்னது, அதனுடைய அடிப்படையே பாலிதீசம், பல கடவுளர். இந்த கடவுள்ல பல விதங்கள் உண்டு. ஒன்று, அந்த பழைய காலத்திலிருந்து தோற்றம் தெரியாத கடவுளர்கள் சொல்லப்படுற கடவுள், அவதார கடவுள். அப்புறம் கடவுள் மாற்றப்பட்ட சில ஆளுமைகள் அப்படின்ட்டு உண்டு. தவிர விலங்குகளும் சில ஹைபிரிட் வெரைட்டிஸும் கூட நம்ம கடவுளர்ல உண்டு. இப்ப பல கடவுளரை உடைய ஒரு மதத்தை அரசியல் பின்னணியாக மாற்றுவது என்பது, அதை தேசியம் என்பது இங்க அடிப்படை பிரச்சனை. நம்பிக்கைங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். எனக்கு ராமனிடம் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு சிவனிடம் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இந்த மண்ணில் நான் ஒரு அனைத்து விதமான சமமானங்களை பெற்று வாழ வேண்டிய ஒரு குடிமகன். எனது அரசியல், பொருளாதார, சமூக சிந்தனைகளிலிருந்து மாற்றுவதற்காக ஒரு மதம்ங்கிற பிரச்சனையை கொண்டு வர்றது. பல கடவுளரை வழிபடக்கூடிய நாட்டில் ஒரு கடவுளை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு இதை சூழல் நினைக்கல. இது மக்களது அவ்வாவித்தனத்தை பயன்படுத்தி வெறியூட்டுவதற்காக படுகின்ற ஒரு அரசியல் நாடனா. இதுல ஒண்ணு ஆன்மீகம் கிடையாது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது நிறுவனமயப்படாதது, மதம்ங்கிறது நிறுவனமயப்பட்டது. ஆன்மீகத்துல நமக்கு பிரச்சனை இல்லை, எந்த வடிவத்துல சிந்திக்கலாம். ஆனா இங்க ராமர் அப்படிங்கிற ஒரு தொன்மம் மித்தாலஜி, பல நூற்றுக்கணக்கான கடவுளர் இருக்கின்ற நாட்டில் ஒரு அவதார கடவுளை முதன்மை கடவுளாக மாற்றுவது என்பது பலவிதமான சமூக பிரச்சனைகளுக்கு ஆதாரமாக மாறிவிடும், ஊற்றாக மாறி. ராமருங்கிற அவதார கடவுள், மற்ற கடவுள் உண்டு. இப்ப என்ன, இன்றைய அரசியல்வாதிகள் இந்த தேசத்துடனும் தேசியத்துடனும் சக்தியுடனே இணைத்து பேசுகின்றார்கள். இந்த கடவுளரும் ஒரு குறிப்பிட்ட நில வரம்புக்குள் இருந்தால் குளரே அல்ல. வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள், அனைத்தையும் கடந்தவர் கடவுள் என்று நினைக்கின்றோம். அந்த ஒரு போக்கை கடவுளை சிறுமைப்படுத்துவது ஆகும். இங்க பல கடவுள் இருந்தாலும் ஒற்றை கடவுளை கடவுளாக மாற்றுவது என்பது, அப்படி என்றால் பிற நிலைமை என்ன, அவங்களெல்லாம் இவளுக்கு கடவுளராக மாற்றுவது என்பதாக மாறி, ஒரு விதத்தில் ஒரு பண்பாட்டுக்கு, ஒரு நம்பிக்கை மரபுக்கு பிற மரபை துணைகளாக மாற்றுவது, இணைகளாக மாற்றுவது அல்ல, துணைகளாக மாற்றுகின்ற ஒரு சமூக சீரழிவாக நம்ம இது அந்த ட்ரெண்டை பத்தி
ட்ரெண்டுங்கிறது ஆரோக்கியமானது அல்ல. இது ஜனநாயகம். மதத்தை வைத்து ஜனநாயகம் பேசினால் அதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல, டெமோக்ரஸி அல்ல, மாபோக்ரஸி சொல்லுவார்கள். கும்பல்வாதம் என்று ஆகிவிடும். கும்பல்வாதம் ஜனநாயகம் அல்ல. அதனால இது ஜனநாயகங்கிறது ஜனங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றது திணிக்கப்படுகின்ற விருப்பமே தவிர ஜனங்களை இணைக்கின்ற விருப்பமாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் என்னதான் வந்துட்டு ஒரு கடவுளை மையமாக படுத்தி ஆன்மீக விஷயங்கள் பண்ணலை, அரசியல் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இதில் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு விஷயமும் இன்வால்வ் ஆகுது. பாபர் மசூதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்வால்வ் ஆகுது. உண்மையாகவே பாபர் மசூதிக்கு இருந்த அந்த இடத்துல தான் அந்த கோயிலுங்கிறது நிறுவப்பட்டுச்சா? பாபர் மசூதிக்கு அடுத்து அந்த கோயிலை நிறுவியிருக்கணும். இப்போ நிறுவியிருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்படி கூட எடுத்திருக்கலாம். அங்கே பாபர் மசூதியும் இருந்திருக்கலாம், கோயிலும் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். பட் அதை இடிச்சிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே அந்த இடத்துல பாபர் மசூதிக்கு முன்னே இருந்தது கோயில் தானா? நிறைய ரிசர்ச்லாம் எடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தாலும் கூட உண்மையான விஷயங்கள் என்ன? ஏன் இதை வந்துட்டு ரெண்டுமே சமம்னு சொல்லி விடாம அந்த இடத்த அந்த இடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கு? ராமர் கோவில் விட்டு ஒரு மசூதி கட்டப்பட்டது என்கின்ற அந்த பரப்புரைக்கு வரலாற்று ஆதாரம் இல்லை. பாபர் காலத்துல அவர்கள் எல்லா குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கின்றார். அவங்களுக்கு அந்த கிரானிக்கிள்னு சொல்லக்கூடிய தொகுத்து எழுதுகின்ற வழக்கம் இஸ்லாமிய மன்னர்களுக்கு உண்டு. அவர்கள் மறைக்க வேண்டிய வெற்றியாக கூட கொண்டாடலாம். பாபர் நாமா அப்படின்னு அந்த தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்புகள்ல இருந்த ஒரு கோவிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டது என்று சொல்லப்படுவதற்கான எந்த குறிப்பும் கிடையாது. மாறாக பாபர் தனது மகன் உமாயூனிடம் சொல்லுகின்ற பொழுது நீ இருக்கின்ற இந்த நாடு பலவிதமான மத நம்பிக்கைகளை கொண்ட நாடு, எந்த மத விடாதே, எந்த மத தலத்தையும் நீ கை வைத்து விடாதே, அனைவரையும் அணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று கூறியதாக குறிப்புகள் உண்டு. பாபர் இடித்தார் என்கின்ற செய்தி இந்த பகுதிகளை வென்றார் என்பதற்கான ஆதாரம் உண்டு. அவர் கொண்டு வந்த படைகள் மட்டுமே காரணம் அல்ல, அவர் படையுடன் இணைந்த உள்ளூர் வாசிகளும் காரணம். அந்த உள்ளூர் வாசிகள் ராஜபுத்திரர்களும் உண்டு. சேர்ந்துதான் இந்த படையெடுப்புகளை நடத்தினார்கள். அவர்கள் உத்தமர் என்று நாம் சொல்லவில்லை, அத்துமீறல்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ராமர் கோவில் வேண்டுமென்றே இடிக்கப்பட்டது. அதன் மீது ஒரு மசூதி கட்டுவதற்கான எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, முகலாயர் காலம் நமக்கு தெரியும். 1526ஆம் ஆண்டு முதல் 1857 வரை முகலாயர் காலம். 1526-27 இடிக்கப்பட்டது இவங்க பரப்புரை செய்யறாங்க. முகலாயர் காலத்துல அப்பொழுது அங்கே இருந்த இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற எந்த வீர உணர்ச்சியும் இருக்கவில்லையா? தங்கள் வழிபாட்டு தலத்தை மீட்க வேண்டும் என்று தோன்றவில்லையா? முகலாயர் காலத்தில் ராமர் கோவில் மீட்க வேண்டும் என்றோ எந்த ஒரு கிளர்ச்சியும் நடைபெறவில்லை. ஆங்கிலேயர் வந்த பிறகு, அதுவும் முதற்காலத்தில் சில பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஃபைசாபாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் அயோத்தி, இந்த அயோத்தியில் ராமர் கோயில் இருந்தது. ராம கோவில் என்றுதான் அன்று சொன்னார்கள், ராம ஜென்ம பூமி என்று சொல்லவில்லை. ராம ஜென்ம பூமி பின்னால் சேர்க்கப்பட்ட விஷயம், அந்த கோவில் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் இருக்கின்ற எந்த ஒரு மத கட்டிடத்தையும் இடிப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. எத்தனை சொல்றது ஆங்கிலேயர்கள் இருந்த அங்கே ஓரிரு நிகழ்ச்சிகள் மீட்க வேண்டும் கும்பல் வந்ததா? ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி கால இந்துக்கள் இடத்துல இஸ்லாமியர்களோ, இஸ்லாமியர் இடத்துல இந்துக்களோ கோருவதற்கோ அத்துமீறுவதற்கோ அனுமதிக்கவில்லை. அவர்கள் அந்நியர்களாக இருந்தார். இந்த இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு, இந்திய சுதந்திரத்துக்கு
அந்த இடத்துல வந்து ராமலாலான்னு கொண்டு உள்ள வைக்கிறாங்க. ம். பாலராமன் என்று குழந்தையாக இருந்த குழந்தை ராமன் சிலையை வைத்து அந்த இடத்துல அத்துமீறாங்க. விடுதலைக்கு பிறகு ஒரு உடைச்சு உள்ள கொண்டு சமயத்துல அது தொடர் அந்த யார் கட்டு அந்த மசூதி சார்ந்தவர் நீதிமன்றத்தில் முறையிடுகின்ற பொழுது அவர்கள் மாற்றி இருக்க வேண்டும், வைக்கப்பட்ட சிலையை இருக்க வேண்டும். ஆனால் அங்கே நீதிபதிகள் கூட நீதிபதிகளாக இல்லாம இந்துக்களாக, அதனால ஸ்டேட்டஸ்கோன்னு சொன்னாங்க. ஸ்டேட்டஸ்கோ ஆன்டின்னு சொல்ல, முன்னர் இருந்ததெல்லாம் திரும்பன்னு சொல்ல, அது அங்கேயே இருக்க. ஒரு பிரச்சனை வளர்வதற்கு அதை ஒரு கருப்பொருளாக மாற்றிக்கொண்டார். அது அந்த இடத்துல இருந்ததாங்கிறதுக்கு அடுத்த ஒரு ஆதாரம். அப்ப என்ன சொன்னாங்க நீதிபதிகள்? நீதி சொல்ல வேண்டி நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? 400 வருடங்களாக அதை அனுபவித்து வருகின்ற அந்த இஸ்லாமியர்களை பற்றி கொஞ்சித்தும் கவலைப்படாமல் இருக்கிறதா என்று அகழ்வாய்வு செய்ய சொன்னார்கள். அகழ்வாய்வுங்கிறத ஒருத்தர் வசிக்கிற இடத்தை அல்லது பயன்படுத்திய இடத்தை இடிச்சிட்டு அகழ்வாய்வு பண்றதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. பொது இடத்துல அனைவரும் ஒப்புக்கொண்ட பிறகுதான் இந்த அகழ்வாய்வு நடத்தப்பட வேண்டும். பூமிக்கு அடியில தோண்டின பல விஷயங்கள் கிடைக்கலாம், பல கிடைக்கலாம். ஆனா அந்த தோண்டியும் கூட கோவில் இருந்ததற்கான ஆதாரம் கிடையாது. சில தூண்களை கண்டெடுத்து சொல்லலாம், ஆமா தூண்கள் எல்லாம் எடுத்தாங்க சொல்லலாம். ஆனா ராமர் கோவில் தூண்களா எந்த ஆதாரம் இல்ல, ஆதாரம் கிடையாது. எதுவுமே நிறுவப்படவில்லை. கோர்ட்லையும் நிறுவாத, ஆனால் நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்க என்று வாதத்தை உச்ச நீதிமன்றம் வை. மக்கள் விரும்பினா நீங்க எதையும் கடவுளாக்கலாம், எதையும் கோவில். அப்ப அந்த மசூதிக்குள்ளதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி உடைக்கிறீங்க, ஜென்ம பூமியை மாத்துறீங்க. மக்களது உணர்ச்சி தூண்டப்பட வேண்டும் என்பதற்காக ராமர் கோவில் ராம ஜென்ம பூமியாக மாற்றப்பட்டது. ராமர் பிறந்தாரு, எந்த அடிப்படையில ராமர் பிறந்தாருன்னு நமக்கு தெரியல, இது எப்படி கூறப்பட்டதுன்னு தெரியல. மக்கள் நம்புகின்றார் அப்படின்னு சொன்னாங்க. ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி தான் பிறந்தாருங்க. மசூதிக்கு பக்கத்துல பிறக்கல, அயோத்தியில வேற எந்த பக்கத்திலையும் பிறக்கல, மசூதிக்கு பிறந்தாருன்ட்டு ஒரு வாதத்தை இந்த மர்மமான முறையில உள்ளுக்குள்ள ராமர் சிலையும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது இல்லையா? வைக்கப்பட்ட சிலையே தவிர இருந்த சிலை கிடையாது. அந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திட்டமிட்டு மசூதியின் கதவு நள்ளிரவில் உடைக்கப்பட்டு அங்கே இந்த சிலை வைக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்த சிலை என்றால் இன்றைய அயோத்தி வச்சிருக்கும் அந்த சிலையை வச்சாங்க. ராமலாலா சிலை ஏற்கனவே இருக்கு. ராமலாலா சிலை இன்னைக்கு அங்க வைக்கலையே, இவர்கள் புதிய சிலை அமைத்துக் கொண்டல்லவா வைக்கின்றார்கள். அதனால சில உண்மையார்கள் என்றால் அந்த சிலையைத்தானே இவர்கள் பிரதிஷ்டை இருக்க பொழுது அங்கே என்ன சுயம்புவா தோன்றுச்சா? வைக்கப்பட்ட சிலை. அதை அங்கிருந்து அகற்றாமல் அடாபடி செய்து அதை இருக்கின்றார். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? ராமர் கோவில் அங்க இருந்ததா அதையும் நிரூபிக்கல, இடிச்சது தப்புன்னு சொல்லுது. ஆனா யார் இடிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம்னு, இடித்தவனுக்கு நிலம் சொந்தம். எது வேணாலும் நீங்க, இப்ப நான் இருக்கின்ற வீடு வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயமா இருந்தது. கிறிஸ்தவர்கள் வந்து கேட்கறாங்க, இதை இடிக்க வீடு கட்டி இருக்கு, அதனால அது தோண்டி பார்க்கணும்னு அனுமதி கேட்டா அனுமதி கொடுக்க முடியுமா? நீதிமன்றங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை. மதங்கள் பல இருக்கும், மதத்துல பல கிளைம்ஸ் வரலாம், மதங்கள் பல விஷயங்களை சொல்லலாம், அதையெல்லாம் உண்மையா போய் இல்ல. ஒரு நவீன மதங்களை அனுமதிக்கிறதே தவிர மதங்களை நீங்க மதம் வந்து இன்னத்துக்காரங்களுக்குள்ள என்னுடைய கடவுள் இருக்காருன்னு சொல்றத எந்த நீதிமன்றம் ஏற்றுக்க முடியாது. மதம் கடந்த ஜனநாயகமே தவிர மதம் மறுத்து ஜனநாயகம் நம்ம சொல்லல. இங்க வந்து
நீதிமன்றங்கள் செய்த அந்த கேள்விக்குரிய சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகளால் பிரச்சனை. அதன் விளைவு என்ன? அப்ப இத சொல்றது, இனிமேல் எந்த ஒரு அமைப்பையும் நாம இந்த மாதிரி இடிப்புகளுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. ஆனா அடுத்த முறை வேற வரதுல அடுத்த முறையும் சொல்ல இதோட நின்றுறாங்க. இந்த மாதிரி விதிவிலக்குகளை விதிகளாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். இருக்கின்ற இஸ்லாமிய கட்டடங்களை இடிப்பதற்கு ஒரு காரணம் அதை சொல்லி இருக்காங்க. இஸ்லாமியர் மீது தனிப்பட்ட காதல் கிடையாது. இந்து நாமும் அந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தால் தனிப்பட்ட வெறுப்புகள். ஆனால் ஒரு சிலையை வைத்துக் கொண்டு மோதலை உருவாக்குவது என்பதும் அடாவடியை அதை பண்பாட்டு தேசியமாக மாற்றுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த நாடு அனைவருக்குரிய. அப்படி பார்க்க போனோம்னா இன்றைக்கு இருக்கின்ற பல இந்து கோவில்கள் ஆங்கிலேயர் முகலாயர் வருவதற்கு முன், இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்னால் பௌத்த சமண கோவில்களாக இருந்தவை. அவை இடிக்கப்பட்டிருக்கின்றன. வேற ஒண்ணும் வேண்டாம். நம்ம சைவ திருமுறைகள் எடுத்துக்கிட்ட மகேந்திரவர்ம மன்னர் அப்பர் காலத்துல இருந்தார். அப்ப அவருக்கு அப்பருக்கு புறவலித்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவருடைய சாதனை என்ன சொல்றாங்க? அவரு குணங்கிற கோவிலை கட்டுறார். எப்படி கட்டுறாரு? சமண இடிச்சிட்டு அந்த இடிபாடுகளை வைத்துக் கொண்டு சிவன் கோயிலை கட்டுகின்றார். இத பெருமையா வேற பேசுறாங்க. பல கோவில்களுக்கு ஒரு பௌத்த பின்னணியும் சமண பின்னணியும் உண்டு. இன்றைக்கு அதையெல்லாம் விட்டு நாம அந்த கோவில் எல்லாம் பழைய கோவில் எல்லாம் மாத்தணும், அந்த இப்போது உள்ள சிவனை அகற்றணும், புத்தனை கொண்டு வரணும்னு ஆரம்பிச்சா சமூக மோதல்களுக்கு ஒரு இல்லாமல் தொடர்ந்து வரும். மகாராஷ்டிரத்தில் கோவிலுக்குள்ள செல்ல விடாம அம்பேத்கர் தடுத்த ஒரு பிரச்சனையாக உண்டு. ராமனுக்கு கருப்பு நிறம் தான், காலாராமன்னு பேரும் உண்டு. அந்த ராமர் கோவிலுக்குள்ள நுழைய அனுமதிக்கல, ஜாதியின் பெயரால், வர்ணத்தின் பெயரால். இன்றைக்கு அயோத்திக்கு எல்லாரும் வாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ முறைகளும் இந்த அரசியல்வாதிகளது வசதிப்படுமா இந்தியாவினுடைய அவமான சின்னம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோவில்களை கட்டுவது அரசனின் பொறுப்பாக இருந்த காலம் மன்னராட்சி காலம். மக்களாட்சி காலத்தில் அரசனின் பொறுப்பு. அரசன் எந்த இடையூறும் செய்யாமல் பார்த்து அரசின் பணமே தவிர, அரசின் அதிகாரத்தை எந்த ஒரு பிரிவிற்கும் ஒரு ஆலயத்தை வழிபடத்தை உருவாக்குவதற்கு மக்கள் வரி பணம் பயன்படுத்த நீதிமன்றமே தவறெடு. இந்த அயோத்தியும் அங்க மசூதிக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. மசூதியில இனிய செங்கல் கூட அயோத்தி கோவில் வந்துருச்சு. அதுவும் முற்று பெறாத கோவிலை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு தேசிய விழாவாக நடத்துகின்றார்கள். இது மறுபடியும் இந்து மதம் என்ற பண்பாடுகள் ஒரு பண்பாட்டை மற்றவர்கள் மீது வலிந்து திணிப்பதற்கு ஒரு வசதி ராம் விவகாரம் பயன்படுத்துகின்றது. இறுதியாக ஜெனரல் அப்சர்வேஷன் ஆன் திஸ் டாபிக்னா என்ன சார்? நான் எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாது. மதத்தையும் இருப்பதா மதத்தை பற்றிய எனக்கு உண்டு. பைரன் சொன்னபடி போர்கள் நடந்தது பெரும்பாலும் மதத்தின் பெயரால் போர்கள் நடைபெற்றன. மதத்தின் பெயரால் கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். ரத்தம் சிந்தப்பட்டதே மதத்தின் பெயரால். அந்த நிலை மாறணும். மதம் தனிப்பட்டதாக இருக்கணும். ஆனால் தேசம்ங்கிறது ராமன் காலத்துல இஸ்லாமும் கிடையாது, ராமன் காலத்துல ஜனநாயக குடியரசும் கிடையாது, கூட்டாட்சியும் கிடையாது. ராமன் ஒரு கற்பித கடவுள். ராமாயணம்ங்கிறது நெடுங்காலம் வரைக்கும் ஓரல் ட்ரெடிஷனா இருந்தது. வாய்மொழி கூற்றுகள் வழியாக அந்த ராமாயணம் இருந்தது. தான் இந்த வாய் ராமாயணத்தை அந்தந்த பகுதிகள் எடுத்து கொடுத்தாங்க. வால்மீகி ராமாயணம் முதல் ராமாயணம் அல்ல. வால்மீகி ராமாயணம் குப்தர் காலத்துல முடிவு செய்யப்பட்ட ஒரு ராமாயணம். அதற்கு முன்னால ராமன் ஓரல் ட்ரெடிஷன். ராமாயணம் இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, இந்தோனேஷியால இருக்கு, கம்போடியால இருக்கு ராமாயணங்கள் உண்டு.
அந்த ராமாயணத்துல நிகழ்ச்சியில இங்க இந்த ராமாயணம் வால்மீகி ராமாயணத்துக்கு மட்டும் அந்தஸ்து ஏன் கொடுத்தாங்க? அடிப்படை வைத்துக் கொள்ளுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. சமஸ்கிருதத்தில் இருக்க ராமாயணம் உள்ளதே தவிர வால்மீகி ராமாயணத்திற்கு வேற எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. கம்பராமாயணம் கூட கம்பராமாயணம் வருது, ஆனா மாறுபடுறாங்க, பல இடங்கள்ல மாறுபடுறாங்க. அந்த ராமாயணங்கிறது ஒரு பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சி இருக்கலாம், அது கதையாக மாற்றப்பட்டு அப்படின்னு இருக்கலாம். அதை தொன்மமா தான் பார்க்கணும். ராமாயண நிகழ்ச்சி வர்றதை உண்மையா கொண்டு போனா இந்தியாவின் தென்பகுதியை வாளுடைய பேசுகின்ற குரங்கு வம்சத்தார் இருந்தார்களா? பல கேள்விகளை வரும். அப்ப தெற்கு பகுதியில் குரங்குகள் சொல்றது, அப்படி இல்லைன்னா அசுரர்கள் சொல்றது. ராமனின் படையெடுப்பை வடக்கே உள்ள மன்னர்களின் தென்னிந்திய விட்டு கொல்லப்பட்டு தென்னிந்திய மக்களது தன்மானமும் அவர்களது பட்டு உணர்வுகளும் என்ன ஆவது? அதுக்குமே அதை நீங்க பெருசு அதை உண்மையாக சொல்லக்கூடாது. ராமராஜ்யம்னு சொல்லலாம், அது ஒரு கான்செப்ட் தான், ஒரு கருத்து. அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி கிடையாது. ராமன் ஆண்டாங்கிறத ஒரு செய்தி கிடையாது, எந்த வரலாற்றிலே அது இல்லாம. ராமன் பரதகண்ட முழுமையும் ராமன் ஆண்டாங்கிற எதுவும் கிடையாது. அந்த இல்லாத ஒரு ராமராஜ்யத்தை ஒரு கருத்தியல் ராஜ்யம், ஐடியல் கிங்டம் அப்படின்னு எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அது வேற விஷயம். மகாத்மா காந்திக்கு ராமன் மீது பற்று, ராமாயணத்தின் மீது பற்று, ராஜ்யத்தின் மீது பற்று. ஆனால் அவர்கிட்ட விளக்கம் கேட்டா ராஜ்யம்தான் மக்களுக்கு அதிகார பகிர்வு செய்யப்படுறது. இன்றைக்கு நடக்கிறது அதிகாரம் எல்லாம் ஒரு இடத்துல போகுது, ஆகுது அதிகார பகிர்வே கிடையாது. அதிகாரத்தை குவிப்பது அப்படின்னு வைக்கிறாங்க. என்ன மத நிகழ்ச்சியில நீங்க தொன்மங்களை அளவுக்கு மீறி கூடாது, அதைத்தான் பண்பாட்டின் ஆதாரம்னு சொல்லக்கூடாது. பல விதமாயிரு. நமக்கு சைவத்துல ஒரு பண்பாடு இருக்கு, வைணவத்தில் இருக்கு. இந்த பெண் தெய்வங்கள் பின்பற்றப்படுவார், ஒரு பிரிவு பெண் தெய்வத்தை முன்னிலைப்படுத்துறது. அந்த பண்பாட்டை முன்னிலைப்படுத்துறது இல்ல. இப்ப இடத்துல போனீங்க, நமக்கு சொல்ல போனா சக்தி வழிபாடு, அம்மன் வழிபாடு தான் முக்கியம், உண்டது. ஆனா இந்த அரசியல் பிரச்சனைகள்ல தாய் தெய்வத்தை ஏன் கொண்டு வர்றதில்லை? ஆகவே ஒரு ஆணாதி ஒரு அவர்கள் சொல்ற அந்த ஒரு படிநிலை சமூக அமைப்பின் பாதுகாவலராக ராமனை சித்தரிக்க விரும்புகின்றார்கள். நம்ம படிநிலை சமூகத்தை எதிர்க்கிறோம், சமத்துவ சமூகத்தை நோக்கி வரும். ஒரு ஜனநாயக சமத்துவத்திற்கான ஒரு காலத்தில் இந்த ராமாயணத்தை அளவு மீறி அத்துமீறி அரசே அதற்காக தனது அதிகாரங்களையும் நிதிகளையும் ஏறக்குறைய விரயம் செய்யறதுங்கிறது மக்களுக்கு நல்லதில்லை, மக்களாட்சிக்கு நல்லது. இப்ப கட்டுறது பெரிய விஷயமே. பல கோவில், ராமேஸ்வரத்துல கூட கோவில் இருக்கு, ராமநாத் கோவில். அயோத்தி அந்த இடம் வடக்கில் இருக்கிற அயோத்தி தான் ஹெட் குவார்டர்ஸா மாறு. எந்த ராமன்? மசூதியை இடித்த ராமனாக கருது, இஸ்லாம் எதிர்ப்பு ராமனாக கருதப்படுவான். இது ஒரு தெய்வீக ஆன்மீகம் கிடையாது. கடவுள் மக்கள் அரவணைப்பராக இருக்கணுமே தவிர மக்கள் ஒரு பிரிவு அணைச்சிட்டு அடுத்த பிரிவு அடிக்கிற ஒரு கடவுளா இருக்கக்கூடாது. இவர்கள் ராமனை நான் குறை சொல்லல, ஆனால் ராமனை பயன்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் ஒரு சமத்துவ சமூகத்தை விரும்பாதவர்கள். இந்த ராமாயணத்திற்கு கொடுக்கின்ற அந்த அதீத முக்கியத்துவங்கிறது உள்நோக்கங்களை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இது பெருமை சேர்ப்பதால இவர் சொன்னாரு, மோடி சொன்னாரு, 22 ஜனவரி 22 30 வரைக்கும் ஒரு தேசிய விழாவாக நடத்தணும். 23 சுபாஷ் சந்திர அவரையும் சேர்த்துக்கிட்டார். நன்றி. சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி செல்லவுன்னு அங்க இந்தியன் நேஷனல் ஆர்மி அவரை சிங்கப்பூர்ல ஜப்பான்காரங்க பிடிச்சிருந்த இந்திய கைதிகளை எடுத்து ஏற்கனவே இருந்த INA-வை இவரை சேர்த்துட்டு இந்தியா நோக்கி பர்மா வழியா படையெடுத்து வர்ற சமயத்துல ஆங்கிலேயர்களுக்கு உதவுவோன்னு குரல் கொடுத்தவங்க தான் சாவர்கார் போன்றவர்.
இன்னைக்கு தேசிய விழாவா இவர் நேதாஜியை சேர்த்துக்கிறாங்க. மகிழ்ச்சி. 22 அந்த பிராண பிரதிஷ்டை நடந்து தேசியம் 30 முடிக்கிற ரொம்ப சௌகரியம். ஏன்னா காந்தி அதே ராமனை சொன்னார். இப்ப ராமராஜ்யம் 22 முடிக்கப்படுது. இது நல்ல அறிகுறி அல்ல. ஒரு செக்குலர் கவர்மெண்ட், அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசை இப்படி கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. இன்றைக்கு மக்கள் உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்குள் மோதலை உருவாக்கி கொண்டு இதைத்தான் ராமராஜ்யம் என்று சொன்னீர்கள் என்றால் அந்த ராமராஜ்யத்தின் மீது ஒருங்க படித்துரைப்பார்கள். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இவர்களை விவாதத்திற்கு அப்பால் வையுங்கள். ராமனையோ கிருஷ்ணனையோ விவாதத்திற்கு அப்பால் வையுங்கள். விவாதமாக்கி விடாதீர்கள். விவாத பொருளாக ஆக்குவதற்கு நீங்கள் எதை பயன்படுத்துகின்றார்? மாற்றப்பட்டவர்கள் என்ற கருத்தை மக்களிடம் திணிக்கின்றீர்கள். ராமராஜன் விளைவை நம்ம பார்த்துட்டோம். ஞானவாபி பிரச்சனை வந்துருச்சு. கிருஷ்ணனை பிரச்சனை பண்ற நாடு முழுக்க இந்த மத கலவரங்களை தூண்டுவதன் ஒரு முதற்படிதான் அயோத்தி ராமனாக இருக்க வேண்டும். ராமன்களையும் பயன்படுத்த வேண்டாம். மதங்களை கடந்த ஒரு மக்கள் ஒற்றுமை, ஒரு கூட்டாட்சி குடியரசு ஜனநாயக உருவாக்க வேண்டும். லிபரல் ஃபெடரலிசம் தான் நமக்கு தேவையே. அனைத்து மக்களுக்குமானதே தவிர பிரிவினரை முதன்மையாகவும் பிரிவினரை இணங்கச்சி இணங்கியே ஆக என்பதாக துரதிருஷ்டமாக வருங்கால என்பது இதன் அடிப்படையில் அமைந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்க்கிறேன். இவ்வளோ நேரம் ரொம்ப ஆழமா பேசினதுக்கு நிறைய விஷயங்கள் நானுமே இப்போ புதுசாக கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி. வேற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இணையலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.